சந்திரா வந்துட்டு அருணை வந்து திட்டுறாங்க. போதும்பா போதும், நீ இப்படி என் பொண்ணை போட்டு அடிக்கிறதுக்கா நான் உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவ நீ எங்கள் யார் பேச்சையுமே கேட்கல. நீ தான் வேணும் அப்படின்னு உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, அதுவும் அவங்க அக்காவையே எதிர்த்து பேசினான். நீ எல்லாம் எனக்கு அக்காவா இருக்கிறதுக்கு நீ வந்து என் அப்பாவா, எனக்கு வந்து என் அப்பா இருந்திருந்தாலேவும் என்னை நல்லபடியாக நான் பிடிச்ச இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உன்னையவே நம்பி வந்தவளை இப்படி போட்டு அடைச்சிட்டேப்பா. நான் சத்தியமாக சொல்கிறேன், இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஃபோனை வை, இனிமே என் பொண்ணை அங்கே கூப்பிடாத. ஏன் என் பொண்ணுக்கு யாருமே இல்லையா? நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அவளை நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன். உன்கிட்ட இப்படி அடி வாங்கி என் பொண்ணு சாகிறதுக்கு பேசாமல் நானே என் பொண்ணை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. அத்தை, அது ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து மாப்பிள்ளை என் பொண்ணை ஒரு வாட்டி கூட கை நீட்டி அடித்ததில்லை. அவர் படிக்காதவர் தான், டிரைவர் தான். அதுக்காக என் பொண்ணை கொடுமைப்படுத்துறவரெல்லாம் கிடையாது. நீ படித்த மாப்பிள்ளையா இருந்தும் என்ன பிரயோஜனம்? என் பொண்ணை மாட்டை அடிக்கிற மாதிரி அடித்து போட்டிருக்க. அதுவும் எல்லாருமே போதும் சீதா, இதுக்கு மேலேயும் நீ அவர்கிட்ட பேச வேண்டாம். நீ ஃபோனை வச்சுட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, அவனை பற்றி பேசவே பேசாதீங்க. அந்த முத்துவை பற்றி பேசவே பேசாதீங்க. அவன்லாம் ஒரு ஆள், படிக்காதவன், முட்டாள், கார் ஓட்டுக்கிட்ட டிரைவரா. சே, அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவனால தான் சொல்லப்போனால் சீதாவை நான் அடிச்சனேவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா அப்போ நானும் தான் மாப்பிள்ளையை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன், என்னையும் அடைச்சிருவீங்களோ அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அருண் இருந்துக்கிட்டு, ஐயோ அத்தை, என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இனிமேல் சீதாவை அடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு சீதாவை வர சொல்லுங்க. நீங்கள் சீதா கிட்ட ஃபோனை கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. உடனேவும் எங்கள் சந்திரா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் முடியாது. நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுக்க போகிறதில்ல. எனக்கே அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு. என் பொண்ணு இவ்வளோ நாளாக உங்கள் கூட இந்த மாதிரி எங்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத என்கிட்ட சொல்லாமல் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டா. இனிமேல் அப்படி ஒரு நிலைமை என் பொண்ணுக்கு வர வேண்டாம். யாருமே இல்லாத அனாதையும் கிடையாது. அதனால் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் என் மாப்பிள்ளை சொல்லட்டும், என் மாப்பிள்ளை சொன்னால் நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அருணுக்கு இன்னும் கோவம் வந்து, அப்படின்னா அவளை அனுப்பவே வேண்டாம். நீங்கள் அவளை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. வாழா வெட்டியா உங்கள் வீட்டில் அவள் இருந்தால் தான் புத்தி வரும். அதுவும் இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கும் ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எத்தனை நாளைக்கு தான் அவள் அங்கே இருந்துடுறான்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஃபோனை வச்சிடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் எங்கள் அருண் வந்துட்டு அவங்க வச்ச உடனே, முத்துக்கிட்ட நம்ம தோற்று போயிடக்கூடாது. அந்த முத்து என்ன நினைக்கிறானோ அதை நடத்தி காட்டிடுவான். அதனால் நம்ம முத்துக்கிட்ட தோற்று போகாமல் இருக்கிறதுக்கு சீதாவை கூட வரவழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அருண் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் எங்கள் வந்துட்டு சீதா வள்ளியில் வரும்போது நம்ம அவகிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஃபோனை வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரேகாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, டென்ஷனாக. இவங்க எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு சின்ன வீடு எங்களுக்குன்னா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆனால் இவங்களும் வந்து இங்கே இருந்தால் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனேவும் இந்த டென்ஷனை வெளியில் காட்டிக்கல. சீதா மேலே மட்டும் சீதா கூட பேசாமல் இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம்தான் இங்கே வந்துட்டு சீதாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, நம்ம தான் தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். அம்மா வீடாகவே இருந்தாலும் அது இதுக்கு முன்னாடி தான். இப்போது தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சீதா முடிவு பண்ணுறாங்க. உடனேவோ எங்கள் அம்மா நான் கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிற சீதான்னு சொன்னோன்னே, இல்லைம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தான், வேலைக்கு தான் சொன்னோன்னே, வேலைக்கியா அதெல்லாம் போக வேண்டாம் நீங்கள் இருன்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சத்யா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா உள்ளே கூப்பிடுறாங்க. அவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது எதுக்கு நீ தடுக்கிற அப்படின்னு சத்யா கிட்ட சொல்கிறாங்க. என்ன நீ சத்யா இந்த மாதிரி சீதா அடி வாங்கிட்டு வந்திருக்கா, அவளை எப்படி பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சத்யா, நான் உன் கூட சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்.
வீடு சின்னதாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆனால் உங்கள் அக்காவும் இப்படி வாழா வெட்டியாக வந்தால் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்? அவங்கவுங்க வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வெளில வந்தோன்னே, என்ன பேசிகிட்டு இருக்கிறே கனி? இப்போது அவள் என்னோட அக்கா, அவளை எப்படி நான் அப்படியே விட்டுற முடியும் அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் வெளியே வந்த உடனே இங்கே சீதா இருந்துக்கிட்டு, இல்லைம்மா நான் வேலைக்கு போகாமலாம் இருக்க முடியாதுல்ல, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. என்ன சீதா அப்படின்னு சத்யா சொன்னோன்னே, இல்லைடா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வேலைக்கு கிளம்புறாங்க. அழுகுறாங்க. நம்மனால அங்கேயும் நிம்மதியாக வாழ முடியல, இங்கேயும் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களையும் நம்மளால் நிம்மதியாக இருக்க விட முடியல, இப்போ நம்ம எங்கே போகிறது? அன்னைக்கேவும் மாமா சொன்னார், அருண் வேண்டாம், அருணை கல்யாணம் பண்ணிக்காத, அவன் ஒரு சுயநலவாதின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தான் கேட்காம எனக்கு அவர் தான் வேணும், அவரை கட்டி வைங்கன்னு சொல்லி பிடிவாதமாக கேட்டோம். இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியும்? அதனால் அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே போயிடலாமா? அதான் அவரே ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. வாழ்வோ சாவோ நம்ம தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே இது, அதனால் நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே சீதா முடிவு பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அருண் வந்து வழிமறைச்சு சீதா கிட்ட பேசுகிறாங்க. சீதா, என்ன நீ என்ன உங்கள் அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்க? இங்கே பாரு சீதா, நான் உன்னெல்லாம் வேணும்னே அடிக்கலை. நீ உங்கள் மாமாவை பற்றி பெருமையாக பேசுனது எனக்கு பிடிக்கல. உனக்கே தெரியும்ல உங்கள் மாமாவை பற்றி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. நானே எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் அம்மா ஒரு ஆள் தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதனால் நீ தானே சீதா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சீதா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் வழியை விடுங்க அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சீதா, அப்போ நீ இனிமே என்கிட்ட வரமாட்ட, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா அப்படின்னு சீதா கிட்ட கேட்கும்போது, நான் ஒன்றும் அப்படி நினைக்கவே இல்லை, நீங்கள் தான் என்னை வந்து இப்படிலாம் போட்டு அடிக்கிறீங்க. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், எங்கள் அக்கா மாமாவை பேச்சை மீறி தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மாமா சொன்னார், வேண்டாம் விட்டுரு சீதா, நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் நான் எங்கள் மாமாவை எப்படி திட்டினேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதே உன் புருஷன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தானே நீ இந்த மாதிரி ஆடுற. ஏன் சந்தோஷம் முக்கியம்னு நினச்சிருந்தேன்னா நீ எனக்கு மனசுக்கு பிடிச்சவரை தானே நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதே இடத்துல அப்பா இருந்திருந்தா என் அப்பானா எனக்கு பண்ணி வச்சிருப்பார்ல. நீ எனக்கு அக்கா தானே, என்னோட கவலை உனக்கு எங்கே புரிய போகுது? நீ அப்பா கிடையாதுல்ல அப்படின்னு என் அக்காவையும் என் மாமாவையும் அவ்வளோ கேள்வி கேட்டு அவ்வளோ கேவலப்படுத்தி, அதுக்கப்புறம் என் அக்கா மனசு கேட்காம தான் சரி அவள் ஆசைப்பட்டுட்டாளேங்கிறதுக்காக என் மாமாவும் குறுக்க நிற்கலை, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அத்தை இருக்கிற வரைக்கும் தான். அத்தை என்னைக்கு செத்தாங்களோ அதுலேருந்து நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க. சீதா, நான் பண்ணது தப்பு தான் சீதா, நான் அடிச்சிருக்க கூடாது தான், ஏதோ ஒரு கோவத்தில் அப்படின்னு சீதா கிட்ட சொல்கிறாங்க. உடனேவும் எங்க வந்து, இல்லை இந்த வாட்டி மாமாவும் அக்காவும் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தெரியாமல் நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமாவும் அக்காவும் உன்னை காலம் முழுவதும் பார்த்துக்க முடியாதுல்ல சீதா, அதை நல்லா யோசிச்சு பாரு. இப்போ உன் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எப்படி அந்த வீட்டில் காலம் முழுவதும் இருக்க முடியும்? எனக்கு மட்டும் யார் சீதா இருக்கா? எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தமே என் அம்மா மட்டும்தான். அவங்க செத்து போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ தானே சீதா எனக்கு அந்த இடத்துல இருந்து என்னை நல்லா பார்த்துக்கணும். ஆனால் நீயே இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேனா இனிமேல் நான் எதுக்கு சீதா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அருண் வந்து சீதா கிட்ட இந்த மாதிரி பேசின உடனே சீதாவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இவருக்கு தான் கொஞ்சம் சரியில்லை, அதை நம்ம புரிஞ்சுக்காம இப்படி மாமாவை பற்றி பேசிட்டோமோ, இப்போ நம்ம அவர் சொன்ன மாதிரி அவருக்கும் யாரும் இல்லை, நம்மளுக்குனாலும் இருக்காங்க, அவருக்கு யாரும் இல்லை நம்மளை விட்டா அப்படின்னு அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சரி நான் வரேன், ஆனால் ஒன்று, இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக நடந்துக்க மாட்டேன் சீதா, நீ வா சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா கிட்ட அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அப்படியெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், அவங்க யாரும் உன்னை போக சொல்கிறதுக்கு, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு,
அதனால் நம்ம 2 பேத்துக்குள்ளே சண்டை வர்றது நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும். அதை போய் உன் மாமா கிட்ட அக்கா கிட்ட எல்லாம் நீ சொல்லுவியா? இங்கே பாரு சீதா, ஒன்று நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நீ வா போகலாம். அவங்க கிட்ட நீ கேட்க வேண்டாம். கேட்டாலும் அவங்களுக்கு என்னோட வழி புரியாது, வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கோ சீதான்னு சொல்லிட்டு சீதாவோட மைண்டை மாற்றி அருண் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே முத்துக்கிட்ட தோக்கக்கூடாதுங்கிறதுக்காக சீதாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. சீதாவை கூட்டிகிட்டு போன உடனே முத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, ஏன் பொண்டாட்டி நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டா. என்னமோ சொன்னேன், நீ சொன்னாதான் அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி எப்படி என்னை விட்டுட்டு தனியாக இருக்க முடியும்? அதனால தான் அவன் நான் கூப்பிட்ட உடனேயே வந்துட்டா. இனிமேல் எங்கள் லைஃப்பில் நீ தலையிடாத, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கேவலப்படுத்திட்டு அருண் போகிறாரு. உடனே முத்து சீதா அந்த அளவுக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சந்திரா கிட்ட கேட்குறாங்க. சந்திரா இன்னும் வரல மாப்பிள்ள, வேலைக்குன்ட்டு போனா, இப்போ ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே ஃபோனை அருண் சைலண்ட்டில் போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா தான் எங்கள் முத்துவும் ஃபோன் பண்ணி பார்த்து எடுக்கவே இல்லை. சீதா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. நிச்சயமாக சீதா அந்த மாதிரி சூழ்நிலையில் அருண் என்ன சொல்லியிருப்பாருன்னு யாருக்குங்க தெரியும், விடுங்க, எப்படியோ போய் அவள் சந்தோஷமாக இருந்தா சரிதான் அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை மீனா, அது எப்படி அப்படியே விட முடியும்னு கேட்குறாங்க. அட விடுங்க, அவளே கிளம்பி போயிட்டால, நிச்சயமாக அவள் நல்லா இருப்பா, விட்டுருங்க, நம்ம இதில் பெருசாக தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க.